Hello friends, welcome to Citrus Sciences. இன்னைக்கு எங்க வீட்ல ஈஸியான boneless chicken biryani செய்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸியான boneless chicken biryani எப்படி செய்யலாம்னு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 4 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஒரு லெமனோட ஜூஸ். இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, 5 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் நாம நல்லா விஸ்க் பண்ணிடலாம். இப்போ நாம மசாலாஸை நல்லா விஸ்க் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 900 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்பில்லாத சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நாம இப்போ சேர்த்துடலாம். இப்போ இது 30 minutes நாம அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு சைடும் நாம 5 minutes இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 5 minutes நாம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஒன் சைடு. இப்போ நாம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் 5 minutes குக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நாம எடுத்து வச்சிடலாம் தனியா ஒரு பிளேட்ல. இந்த மாதிரி நாம ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 5 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிளாக் கார்டமம், ஷாஜீரா இதெல்லாம் சேர்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதை
இதை ஒரு 2 மினிட்ஸ் நாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நாம் நல்லா சாட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ மசாலாஸை நல்லா சாட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் இன்னைக்கு 2.5 கப் ரைஸ் சேர்க்க போகிறேன், அதனால் 5 கப் தண்ணி நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொதிச்சதும் நாம் ரைஸை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2.5 கப் ரைஸு, பாஸ்மதி ரைஸு 45 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் தண்ணி எல்லாத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இது மேலே இந்த மாதிரி நாம் போட்டுடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் நாம் குக் பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு நாம் பிரியாணி இலைகள் சேர்த்துடலாம். அதாவது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம நார்மலான மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இங்கிலீஷில் இதை பேண்டனூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். நம்ம போன்லெஸ் சிக்கன் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி, அதாவது போன்லெஸ் சிக்கன் பிரியாணியை அட்டகாசமாக இப்போ சர்வ் பண்ணியாச்சு. இந்த சிம்பிளான பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.